தாபா ஸ்டைலில் ஒரு பட்டாணி குருமா. டேஸ்ட்லாம் சும்மா செமையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கரில் ஆயில் சூடானதும் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா, மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஓவர் நைட் ஊற வச்ச நம்ம பட்டாணியை அது கூடவே சேர்த்துக்கலாம். ஒரு 300 கிராம் அளவுக்கு பட்டாணியை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எடுத்து பேஸ்ட் போல் அரைச்சி அதையுமே இதில் சேர்த்து கலந்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தோம்னா தாபா ஸ்டைல் பட்டாணி குருமா ரெடி. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புலாவுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.